ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை, இன்றைக்கான வார்த்தை யோபுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதில் 3வது வசனம் சொல்லுகிறது, அவனுக்கு 7000 மாடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்தது என்று திரளான பணிவிடைக்காரர்களும் இருந்தார்கள். அதனாலே அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாய் இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் மனிதனை பெரியவனாக வைத்திருக்கிறார். இந்த யோபு பெரியவனாய் இருப்பதற்கு முதல் காரணம் என்ன சொன்னால், முந்தின வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, யோபு ஒரு உத்தமன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஆண்டவருக்கு ஒரு ஆண்டவருக்கு முன்பாக ஒரு உத்தமனாய் வாழ்ந்தான். இரண்டாவது பார்க்கிற பொழுது அவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவனாய் இருந்தான். அடுத்த பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவருக்கு உத்தமமும் பரிசுத்தமும் நீதிமான்களாய் வாழுகிற பொழுது கர்த்தர் இந்த உலகத்தில் இந்த நம்முடைய தேசத்தில் நம்ம பெரிய ஆட்களாய் மாற்றுவதற்கு அவர் லேசான காரியம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.